கைஸ் வெல்கம் டு ஏஎஸ் ட்ராமா கிளப். நம்ம இந்த ஸ்டோரியோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோவும் அவனோட பாடி கார்டும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஆனால் நம்ம ஹீரோயினும் அங்கே தான் இருக்கா. இதை பார்த்து ஹீரோயின்னு தெரிஞ்சிருச்சு. அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு, இவ எப்படி இங்கே வந்தா, இவளை நான் இங்கே எதிர்பார்க்கவே இல்லை, இவளு இதே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காளான்ட்டு நம்ம ஹீரோவை நினச்சிட்டே வரான். அந்த நிமிஷம் ஒரு டாக்டர் நம்ம ஹீரோயை கையை பிடிச்சி இழுத்து, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நீ தான் இன்றைக்கி என் ஒர்க்கை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஹீரோயினும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளோட டியூட்டியை பார்க்குறா. நம்ம ஹீரோ அவளுக்கு பயந்துக்கிட்டு ஒரு ரூம்குள்ளே பார்த்தா இங்கே அவள் இருக்கா. ஆனால் ஹீரோயின் ஹீரோவோட ஃபேஸை பார்க்கல. அவன் மாஸ்க் போட்டிருக்கான். அவன் பார்த்துட்டு இவன் இங்கேயும் இருக்காளே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு இங்கேருந்து தப்பிக்கணும், என்ன பண்ணுறது நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்ட நேரத்தில் நம்ம ஹீரோயின் நீங்கள் ட்ரீட்மெண்ட் தானே பண்ண வந்துருக்கீங்க, சரி உங்கள் பேண்ட்டை கழட்டுங்க, ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னோன்னு அதை கேட்டு நம்ம ஹீரோ செமையாக ஷாக்கிங் ஆகிட்டான். இதை பார்த்தோன்னே என்னாச்சு சீக்கிரமாக உங்கள் பெல்ட்டை கழட்டுங்க, அப்போ தான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும்னு பேசிக்கிட்டு இருக்கிறப்பவே நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோட பெல்ட்டை பார்த்துடுறா. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு. ஆனால் அவளுக்கு சரியாக எதுவும் தெரியல. அப்போ நம்ம ஹீரோ இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், நான் போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன வந்துட்டு போகிறீங்க, டாக்டர்கிட்டலாம் எதையும் மறைக்கக்கூடாது, உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள், ட்ரீட்மெண்ட் கரெக்டாக பார்த்துருவோம் சொல்லும் போது நம்ம ஹீரோவுக்கு ஒரே அசிங்கமாக போயிடுது. இல்லை பரவாயில்ல நான் போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் போயிடுறான். வெளில போய் பார்த்தா நம்ம ஹீரோவோட பாடி கார்டு நிற்கிறான். என்னாச்சு சார் அதுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, உன்னை நான் என்ன பண்ணுற பாரு, ஏன்டா அவனுக்கு வேறு ஹாஸ்பிட்டலே கிடைக்கலையா, இங்கே தான் அழைச்சிட்டு வருவியா, அவன் இங்கே இருக்காளா என்னன்னு நீ செக் பண்ணிவிட்டு வந்திருக்கக்கூடாது, இப்படி என்னை மாட்டி விட்டுட்டேங்கும் போது இதை கேட்ட டாக்டருக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, என்ன சொல்கிறீங்க, அந்த டாக்டர் உங்களுக்கு சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணலையா, நான் என்னென்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்னை விட்டுருங்க நான் போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு வரான். அந்த நேரத்தில் பார்த்து யாரோ நம்ம ஹீரோ தலையில் பூத்தொட்டி விழுகுது. அப்போ நம்ம ஹீரோ தான் காப்பாற்றுறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் நீங்கள் எப்படி இங்கே, நான் உங்களை இங்கே எதிர்பார்க்கவே இல்லைங்கிறதுக்கு, உங்களுக்கு ஒன்றுனா நான் எங்கேயுமே இருப்பேன்னு சொல்லிட்டு இவனும் கொஞ்சம் டைலாக் பேசிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிடுறான். அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அந்த காருக்குள்ளே இருந்து பார்த்தவன் இவன் இன்னும் சாகவே இல்லையா, உயிரோடு தான் இருக்கானா, இவனோட கதையை முடிக்கணுமே, என்ன பண்ணுறதுன்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு அவன் கால் பண்ணுறான். நீங்கள் இந்த மாதிரி உங்களோட அம்மா தேடிக்கிட்டு இருக்கீங்களே, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னு, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நான் சொல்கிறத நீங்கள் செய்யணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதை கேட்டு நம்ம ஹீரோயின் நான் என்ன செய்யணும் சொல்லுங்கிறதுக்கு, நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. அப்படியே வீட்டுக்கு வரா. அங்கே ஹஸ்பண்ட்டை எல்லாம் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, என்னோட நிலைமையில இருந்தால் நீ என்ன முடிவு எடுப்பேன்னு நீயே யோசிச்சு பாருன்னு நினச்சி சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே தூங்கிடுறா. அதெல்லாம் கேட்டால் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவ எவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்கா, கண்டிப்பாக இவளை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன், என்றைக்குமே நான் உன்னை கஷ்டப்படுத்த விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணிடுறா. அவள் தூக்கத்தில் அவனை ஹக் பண்ணிக்கிறா. இதை பார்த்து நம்ம ஹீரோ நான் ஒன்றும் பண்ணலை, நீ தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணுற, அதுக்கப்புறம் நடந்த தப்புக்கெல்லாம் என்னை நீ காரணம் சொல்லக்கூடாதுன்னு அவளை நல்லா கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இப்படியே நம்ம ஹீரோயின் காலைல முழிச்சு பார்க்குறா. ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. நேற்று நைட்டு அவன் தான் நமக்கு கிஸ் பண்ணானா, எப்படி நடந்திருக்கோம், இதெல்லாம் அப்படி நடந்திருக்காது, எல்லாமே கனவாக தான் இருக்கும். நம்ம ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் அவளோட சிஸ்டர் கால் பண்ணுறா. சொல்கிறா, உன்னோட அம்மா பற்றி நீ தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம அப்பாவோட ரூமில் தான் உன்னோட அம்மா பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. இப்போ அப்பாவும் வீட்டில் இல்லை, நீ இப்போ வந்தீங்கன்னா அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கலான்னு நம்ம ஹீரோயின்ட்ட சொன்னேன். இதை கேட்ட நம்ம ஹீரோயின் இந்த சான்ஸை விட்டால் எனக்கு வேறு சான்ஸே கிடைக்காது, நான் எப்படியாவது போய் எங்கள் அம்மாவை பற்றின விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் அங்கே சொன்னதெல்லாம் நம்பிட்டு நம்ம ஹீரோயின் அதை பார்க்கறதுக்காக அந்த ரூம்குள்ளே போகிறா. அவளோட சிஸ்டர் ஒரு பாம்பை அங்கே வச்சுருக்கா போல், நம்ம ஹீரோயின் கடிச்சு இறந்து போகணும்னு சொல்லிட்டு. அந்த நேரம் பார்த்து அந்த பாம்பு அந்த நிமிஷம் நம்ம ஹீரோயினை அந்த பாம்பு கடிச்சிருது. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஒரு நீடியில் எடுத்து குத்த போகிறா. நான் எவ்வளோலாம் நம்பினேன், இந்த மாதிரி என்னை ஏமாற்றிட்டாங்க ஏன்னே. அந்த நேரம் நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுறான். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின், நீ எதுக்கு எப்போ பார்த்தாலும் என்கிட்டே வர, நீ இந்த மாதிரிலாம் என்கிட்டலாம் வரக்கூடாது அப்படிங்கிறத, நான் உனக்கிட்ட வரலன்னா நான் எப்படி உன்னை காப்பாற்றுவேன், நீ ஏன் இப்படிலாம் பேசுகிற, நான் எப்போவுமே உன் கூட தான் இருப்பேன், நீ இவ பேசணும்னு நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியவே இல்லை. இதெல்லாம் அவளோட சிஸ்டர் மாடியிலேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கா. நான் பாரு இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபோட்டோ எடுக்கிறா. நம்ம ஹீரோயின் மயங்கிடுறான். ஹீரோ அவளுக்கு பாம்பு கடிச்ச இடத்துல பிளட்டெல்லாம் உறிஞ்சி எடுத்துடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் மயக்கமாயிடுறா. அவளை அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணினோன்னே ஹீரோயின் நல்லா இருக்கா. அப்போ அவள் ஹீரோட்ட சொல்கிறான், நீ இந்த மாதிரிலாம் என்கிட்ட நெருங்கிலாம் வரக்கூடாது, நீ என் ஹஸ்பண்டோட பாடி கார்டு தான், நான் உன் பாஸோட ஒய்ஃபு, நீ இப்படிலாம் நெருங்கி வர்றது ரொம்ப தப்பு, இந்த மாதிரிலாம் நீ என்கிட்ட நெருங்கக்கூடாது, நான் என்றைக்குமே என் ஹஸ்பண்டுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன், எல்லாம் இனிமேல் என்னை பாதுகாக்கிறேன், நெருங்கி வர வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போகிறா.
போகிறா. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி நிலமையிலே வந்து ஹஸ்பண்டுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறா. நான் எப்படி உன் பக்கம் நெருங்கி வராமல் இருக்கிறது? நான் தானே உன்னோட ஹஸ்பண்டு, கண்டிப்பாக வந்து நான் உன் பக்கத்தில் தான் நெருங்கி வருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கான். இந்த நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததோடனே அவள் தங்கச்சி வந்து எல்லா ஃபோட்டோஸையும் அந்த மாமியாருக்கு அனுப்பிட்டா போல். அதை பார்த்து அவங்க வந்து ரொம்ப கோவமாகி ஒரு வேலைக்கார பொண்ணை வச்சு நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என் பையனுக்கே வந்து துரோகம் பண்ணுவ, உன்னை நம்பி கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு இந்த மாதிரி வந்து நீ வேறு பசங்க கூடலாம் வெளியில் தொடர்பு வச்சிருக்கேன்னு நம்ம ஹீரோயினை வந்து சொல்லி அவளை போட்டு அடித்து இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ வந்து அவன் யார், அவன் பேரை சொல்லுன்றதுக்கு அவன் யாருன்னு சொன்னால் அவனை எதுவும் கொலை பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து எதுவுமே பேசலை. அப்போ வந்து அங்கே உள்ள ஒரு வேலைக்கார பொண்ணை சொல்லி அந்த மாமியார் அடிக்க சொல்கிறாங்க. அந்த பொண்ணு போலையும் போட்டு அவளை போட்டு அடின்னு அடிக்குது. இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றி என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்கு நீங்கள் இவளை போட்டு இப்படி அடிக்கிறீங்கன்னு கேட்டோன்னே அடுத்த நிமிஷம் எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுது. நீ எப்படிரா குணமான, நீ எப்படிரா இங்கே வந்தேன்னு எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுது. இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து நான் வரத்துக்குள்ளே அடிச்சே என் ஒய்ஃபை கொண்டுடுவீங்க போல், நான் கொஞ்சம் வர லேட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிருக்கொண்டு இவன் வந்து கோவப்பட்டு கேட்கும் போது, நீ இவளை நம்பாதடா, இவ வந்து கண்டவன் கூடயும் வெளில ஊர் சுற்றிக்கிட்டு திரியிறா, உனக்கு வந்து துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அவங்க அம்மா சொன்னோன்னே, வாயை முடுங்கம்மா, ஒன்றும் துரோகம்லாம் எனக்கு ஒன்றும் பண்ணலை, அந்த பையனே நான் தான்னு சொன்னோன்னு அப்போ வந்து அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுன்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு மருந்து போட்டுட்ருக்கா. நீ ஏன் இவ்வளோ பிரச்சனை வந்து என் பேரை வந்து நீ சொல்லவே இல்லைன்னு, நான் என்ன பண்ணேன், உன் பேரை சொன்னால் உனக்கு ஏதாவது ஆகிடுமோன்ட்டு நான் உன் பேரை சொல்லலை, ஆனால் நீ என் கூட இவ்வளோ நாள் இருந்துக்கிட்டு எனக்கு வந்து நீ துரோகம் பண்ணிகிட்டு இருந்திருக்க, நானும் உன்னை நம்பினேன், நீ என்னை வந்து ஏமாற்றிருக்க, இனிமேல் வந்து எனக்கு உன் கூட வாழ்கிறதுக்கு எந்த ஒரு விருப்பமும் கிடையாது, நான் போகிறேன், இப்போயே எனக்கு வந்து நீ டைவர்ஸ் கொடு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு வெளில போயிடுறா. இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மறுநாள் நம்ம ஹீரோயின் அங்கேன்னு வந்து இந்த டைவர்ஸ் பேப்பரில் நீ இப்போ எனக்கு சைன் பண்ணி கொடு, நான் இன்னும் உன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்கிறதுக்கு நம்ம ஹீரோ, என்னாலாம் முடியாது, நீ தான் என் ஒய்ஃபு, எனக்கெல்லாம் வந்து டைவர்ஸ் பேப்பரில் சைன்லாம் போடுறதுக்கு இஷ்டம் கிடையாதுன்னு சொல்லும் போது, நீ எனக்கு போட்டு தான் ஆகணும், நீ என்ன லூஸா, உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து எவ்வளோ மோசமானவங்கன்னு எனக்கு அவங்கள பற்றி நல்லாவே தெரிஞ்சு நீ இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க, என்னால் உனக்கு டைவர்ஸ் தர முடியாது, பாதுகாக்கிற கடமை வந்து எனக்கு தான் இருக்குது, நான் தான் உன்னை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த டைவர்ஸ் பேப்பரை வந்து கிழிச்சு போட்டுறேன். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து, நீ என்ன லூஸா, நீ எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, எனக்கு வந்து உன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை, என்னை விட்டுன்னு சொல்லும் போது, அது எப்படி நான் உன்னை விட முடியும், நீ வந்து எனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறங்கிற பேரில் என் உடம்பெல்லாம் நீ பார்த்துட்ட, எனக்கு வந்து நீ கிஸ் பண்ணியிருக்க, என்னை ஹக் பண்ணியிருக்க அப்படின்ட்டு இவன் எல்லாத்தையும் சொல்லும் போது நம்ம ஹீரோயின் கோவம் வந்து, நீ என்ன லூஸா, நீ எப்போ வந்து எதை பேசினே உனக்கு தெரியாதா, உடம்பு சரியில்லைன்னு நான் அதெல்லாம் பண்ணேன், ஆனால் நீ வந்து என்னை ஏமாற்றிட்டு தானே இருந்திருக்கன்னு சொல்ல இவன் நம்ம ஹீரோயின் வந்து கிஸ் பண்ணிடுறான். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து, ஒழுங்கு மரியாதை என்னை விட்டு விலகி போயிட்டு என் கூட இப்படிலாம் நீ நடந்துக்கிறது ரொம்ப தப்புன்னு, இந்த மாதிரி வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்லி, நீ அப்புறம் நான் வேறு யார்கிட்ட வச்சுக்க முடியும், நீ தானே என்னோட ஒய்ஃபு, உங்கள்கிட்ட தானே நான் இப்படிலாம் நடந்துக்க முடியும். நம்ம ஹீரோவும் அவளை வந்து ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோலாம் ஒன்றுமே பண்ண முடியல. அவள் டக்குன்னு வந்து அவன் ஹீரோட கையை வந்து கடிச்சு விட்டுறா. கடிச்சு விட்டதுக்கு அப்புறம் இப்போ நம்ம ஹீரோ கேட்குறா, இப்போ நீ ஹாப்பியாக தானே இருக்க, மனசு திருப்தியாக தானே இருக்கேன், எனக்கு கடிச்சு விட்டதுக்கு அப்புறம் நீ எனக்கு கடிச்சதுக்காக நான் உனக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்க வேணாமான்னு சொல்லி நம்ம ஹீரோயினை அங்கே அவன் ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். இதெல்லாம் பார்த்து அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் மருமகளும் என் மகனும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, சீக்கிரமாக எனக்கு பேரனோ பேத்தியோ ஒன்று வரப்போகுதுன்னு அங்கே உள்ள அந்த வேலைக்கார பொண்ணுகிட்ட வந்து அந்த அம்மா சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வந்து ஹீரோயின் நம்மளோட ஹீரோவோட பெல்ட்டை பார்த்துடுறா. இந்த பெல்ட்டு தானே அன்றைக்கி அவளுக்கு வந்தது என்னன்னு புரிஞ்சிருச்சு. அன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவ இவன் தானன்னு அவள் தெரிஞ்சுக்கிட்டு, நீ வந்து உனக்கு என்ன எதுவும் கீழே எதுவும் ப்ராப்ளம் இருக்கா, நீ எதுக்கு அன்றைக்கி டாக்டரை பார்க்க வந்த, சரி இப்போ அதை நீ சரி பண்ணிட்டியா, இப்போ நீ ஓகே தானேன்னு கேட்கும் போது நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. எனக்கெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம்லாம் கிடையாது, நான் நல்லா தான் இருக்கேன், உனக்கு யார் அப்பெல்லாம் சொன்னது இவனு கேட்டோன்னே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வந்துடுது. அந்த காலை நம்ம ஹீரோயினை அட்டன் பண்ணிவிட்டு, இந்தோ நான் இப்போவே கிளம்பி வந்துட்டுருக்கேன் உங்களை பார்க்கன்னு இவளு சொன்னோன்னு நம்ம ஹீரோ வந்து, நீ இப்போ யாரை பார்க்க போகிற, எதுக்கு போகிற, ஒரு ஹஸ்பண்ட் இருக்கும் போதே நீ வந்து இன்னொருத்தவங்களை பார்க்க போறியா, இதெல்லாம் வந்து நல்லது இல்லைன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினுக்கு, உனக்கே நான் அவ்வளோ பொறாமையாக இருக்கா, நான் வந்து போக வேணான்னு தான் நினச்சேன், நீ எப்போ இந்த மாதிரிலாம் பேசினே, நான் கண்டிப்பாக போய் அவரை மீட் பண்ணி தான் ஆகுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இவள் சொல்கிறதெல்லாம் காதில் வாங்காமல் போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவை பின்னாடி வந்து இவளை என்ன பண்ணுறது, நான் இருக்கும் போதே இன்னொரு பர்சனை பார்க்க போகிறேங்கிறாளே, என்ன செய்கிறதுன்னு நம்ம ஹீரோ புலம்பிட்டே போகிறான். இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சிட்டு போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்து இதை நினச்சி திரும்ப எங்கே நம்மளை பார்த்துட்டா டைவர்ஸ் கேட்பாளோன்னு பயந்துக்கிட்டு ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கான். இதை பார்த்து அவனோட பாடி கார்டு, இப்போ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க அவங்க போயிட்டாங்கன்னு சொன்னோன்னு, கொஞ்சம் ரவுரியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு உதவி விட்டுட்டு நவுந்து போயிட்டான். காரில் 2 பேர் போயிட்டு இருக்காங்க. பாஸ் இதுக்கு மேலே கார் போகாது, என்ன செய்யறதுன்றோன்னு நடந்து தான் நம்ம போகணும்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து ஒரு சைக்கிளில் போகலான்னு ஒரு சைக்கிள் எடுக்கிறான். ஆனால் அந்த சைக்கிள் வந்து கிடைக்கவே இல்லை அவனுக்கு. திரும்ப வந்து ஒரு ட்ரக்கில் ஒருத்தவங்க போயிட்டுருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ என்ன அந்த இடத்துல போய் ட்ராப் பண்ணிடுறீங்களா, உங்களுக்கு நான் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் தரேன்னு சொல்லிடுன்னு இவனு சரின்னு அதில் ஏறிக்கிறான். அதெல்லாம் பார்த்துட்டு அதில் கோழி இதெல்லாம் இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோவுக்கு பயம் வந்துருச்சு. என்னடா இது இப்படி ஒரு வண்டியில் ஏறிட்டமேனு. இருந்தாலும் அவன் வந்து ஹீரோயினுக்காக ஒன்றும் பண்ணாமல் சமாளிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் போகிற காரை வந்து அவள் பார்த்துட்ருக்கான். நில்லு, நீ போகாத சத்த இரு, நானும் வரேன்னு அவள் சொல்கிறா. இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இருந்தாலும் வந்து அவள் வேணுங்கன்னு பண்ணுறா. நம்ம எப்போவுமே லவ் பண்ணுற பையனை வந்து வெறுப்பேற்றி பார்த்தா ஜாலியாக தானே இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம ஹீரோயினும் பண்ணிகிட்ருக்கா. நம்ம
அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அந்த லீ கூட சேர்ந்து அந்த ஹோட்டலுக்கு போகிறான். அதே ஹோட்டலுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு போகிறான். ஆனால் அவன் இருந்து அந்த கந்தல் குளத்தை பார்த்து அந்த அசிஸ்டண்ட்டு உள்ளே வந்து விடமாட்றான். நீ என்னடா பிச்சைக்கார மாதிரி இருக்க, உன்னெல்லாம் உள்ளே விட முடியாதுன்னு சொன்னதுக்கு நீ யாரை பார்த்துடா பிச்சைக்காரன்னு சொல்கிறேன்னு அவன் உடனே அவனோட பாடி கார்டுக்கு கால் பண்ணி இப்போ நீங்கள் உடனே வந்து இந்த ஹோட்டலை வாங்கணுன்னா அவன் ஹோட்டல் நேமை சொன்னோன்னே அவனை வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு பேப்பர்ஸை வந்து நீட்டுறான். எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. நீ இதை பார்த்து அந்த அசிஸ்டண்ட்டுக்கு இல்லை பயந்துட்டாரு. என்ன மன்னிச்சுக்கங்க பாஸ் அப்படி சொல்லி அவங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறான். விட நீ வந்து தெரியாமல் பண்ணிட்ட, உடனே நான் மன்னிச்சிடுறேன், இதெல்லாம் வந்து நான் உன்னை வேலையை விட்டு தூக்க மாட்டேன். சரி எனக்கு ஒரு விஷயம் சொல்ல, உன் ஒய்ஃபு வந்து உங்க கூட இப்போ கோச்சிக்கிட்டு இருந்தா நீ வந்து அவங்கள எப்படி கன்வின்ஸ் பண்ணுவேன்னு கேட்டோன்னு அவன் சொல்கிறான். அது ரொம்ப சிம்பிள் தான். என் ஒய்ஃப் வந்து என்ன பேசினாலும் அவங்க என்ன பண்ணாலும் நம்ம ஆமாம் மட்டும் போட்டுக்கணும். அவங்க திட்டினா கூட நம்ம அப்படியே சிரிச்சுக்கிட்டு ரொம்ப க்யூட்டாக பேசுறியா அப்படின்னு நம்மளும் சொல்லணும். அப்படி சொன்னாலே வந்து அவங்க சமாதானம் ஆகிடுவாங்க அப்படின்னு வந்து அவன் நம்ம ஹீரோவுக்கு சொல்கிறான். இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ வந்து ரொம்ப கஷ்டமான காம்ப்ளிகேட்டடான விஷயமா தான் இருக்குது. ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்மளோட ரேஞ்சுக்கு இதெல்லாம் செட் ஆகாது தான், இருந்தாலும் நம்ம ஒய்ஃப் இப்படி இருக்காளே அவளுக்காகயாவது நம்ம பண்ணி அவனுமேனு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறா அப்படின்னு நினச்சிட்டு நான் இப்போ இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுல பார்த்தா அவள் மாமான்னு ஓடி வந்து என்னை ஹக் பண்ணிக்கிறாளா இல்லையா பாருன்னு அவனும் அப்படியே கெத்தாக போகிறான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அந்த லீயை தான் வந்து மீட் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ இப்போ என்ன சொல்கிற, நான் சொல்கிறத வந்து நீ செய்யணும், உங்கள் அம்மாவை பற்றின விஷயம் வந்து உனக்கு தெரியணுங்கிறதுக்காக நீ இவ்வளோ போராடிட்டு இருக்க, நான் வந்து உனக்கு அது ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் நீ எனக்காக ஒரு உதவி பண்ணுன்னு சொல்லும் போது என்ன நீ இவ கேட்கும் போது நீ வந்து உன் ஹஸ்பண்டை கொலை பண்ணிட்டீன்னா நான் வந்து உனக்கான ஹெல்ப் நான் பண்ணுவேன் அப்படின்னு இவ சொல்கிறான். அப்படிலாம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, என் ஹஸ்பண்ட்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன், என்னோடய அம்மாவை வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு தெரியும், நான் சும்மா வந்து இதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக மட்டும்தான் வந்தேன், நீ சொல்கிறதெல்லாம் கேட்கணுன்னுலாம் நான் வரவே இல்லைன்னு இவ சொல்கிறா. இனிமேல் வந்து எனக்கு இந்த கால் பண்ணி மிரட்டுறது இதெல்லாம் வச்சுக்கிட்டா நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன், நான் சொல்கிறதுக்காக தான் வந்தேன், நீ என்னை கூப்பிட்டதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போகிறா. இதெல்லாம் வந்து 2வது டேபிளில் உட்காந்து கேட்ட நம்ம ஹீரோவுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நம்மளோட ஒய்ஃப் வந்து ரொம்ப நல்ல பொண்ணாக தான் இருக்கான்ட்டு. அப்போ அவன் தலையில் அங்கே இங்கெல்லாம் கோழி ரக்க மாட்டிருக்கு. அப்போ தான் அவன் அதையே எடுக்கிறான். அதோட நம்ம இதுக்கு மேலே வந்து அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு கால்லாம் பண்ணி தொந்தரவு பண்ணக்கூடாது அவ்வளோதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் சொல்லிட்டு வெளில போயிடுறா. இதெல்லாம் வந்து நம்ம ஹீரோயினோட தங்கச்சியை அந்த யானும் வந்து வெளில இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. நீ பரவாயில்லையே ரொம்ப நல்லதான் வேலை பார்த்துட்டு இருக்க, ஒரு நாளைக்கு ஒருத்த பணக்காரன் கூட நீ ஜாலியாக இருந்து உன்னோட வாழ்க்கையை நீ ஓட்டிகிட்டு இருக்கியா, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நீ என்ன இந்த உலகத்தில் அந்த அளவுக்கு என்ன இருக்குன்னு என்ன அவசியம் இருக்குன்னு நம்ம ஹீரோவோட தங்கச்சி கேட்குறா. அவளோட பாய் ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயினை வந்து ரொம்ப தப்பாக பேசிடுறான். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் ஒரு நீடியில் எடுத்து அவையில மேலே குத்திட்டு உனக்கு நான் பேசுகிறதுலாம் ரொம்ப பிடிக்கும் போலையே, நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கும் வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்க, கொஞ்ச நாளைக்கு வந்து நீ பேசாமல் அமைதியாக இரு, உனக்கு அதுதான் நல்லதுன்னு சொல்லி ஒரு நீடியில் குத்தினோன்னு அவளால் வந்து எதுவுமே பேசவே முடிய மாட்டேங்குது. பார்த்தா அவள் அந்த யான் வந்து உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட கத்துறா. உனக்கு அவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வந்து என்ன அடின்னு பாருன்னு சொல்ல அடுத்த நிமிஷம் அவன் வந்து அடிக்க வரான். அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து எவ்வளோ தைரியம் இருந்தால் என் ஒய்ஃபையும் நீங்கள் வந்து அடிக்க வருவீங்கன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள பாடி கார்டை வச்சு நீங்கள் இவனை பிடிங்கன்னு சொன்னோன்னே அவனை வந்து பிடிக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் இவங்க 2 பேர் மூஞ்சி எனக்கு பார்க்கவே பிடிக்கல, இவங்களை வந்து அழைச்சிட்டு போயிடுங்கன்னு சொன்னோன்னே அவங்கள வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க. இப்போ பார்த்து நம்ம ஹீரோ வந்து அந்த லீட்டை நீ வந்து இப்போ என் ஒய்ஃபு கூட வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க, நீ வந்து எங்களை வந்து இனிமேல் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சிட்ருக்க, நீ இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் என் ஒய்ஃப்ட்ட ஏதாவது பேசினீங்கன்னா நான் உன்னை வந்து கொன்னுடுவேன்னு சொன்னோன்னே ஒன்று என்ன பிரதர் என்னை வந்து நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க, என்ன இருந்தாலும் நான் வந்து உங்களோட பிரதர் தானே, நீங்கள் வந்து என்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கலாமான்னு சொல்லிட்டு அவன் கேட்டோன்னே இதை கேட்ட நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுது. என்னது பிரதராக இருந்துக்கிட்டு இவனை இவ்வளோ கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒன்றுமே புரியலை. அப்படியே எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நீ வந்து பிரதர் சிஸ்டர்லாம் வந்து சொல்லிட்டுலாம் என்கிட்ட வந்து நிற்காத, இதுக்கப்புறம் வந்து நீ எங்கள் வழியில் வராமல் இருக்கிறது நல்லதுதான் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அழைச்சிட்டு அவன் போய் நைட்டு வந்து நம்ம ஹீரோயினுக்கு அந்த வேலைக்கார பொண்ணு வந்து ஒரு சூப்பு கொண்டு வந்து கொடுக்குறா. உங்களோட மாமியார் வந்து இதை உங்களுக்கு வந்து ரொம்ப ஆசையாக செஞ்சு கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் குடிக்கணும்னு சொல்லி. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு வந்து கலராக கிடைக்கேன்னு பார்த்த உடனே குடிச்சிடுறா. அப்போ அந்த வேலைக்கார பொண்ணு வந்து பரவாயில்ல நம்ம எஜமானி அம்மா நினச்சது வந்து நடக்க போகுது, சீக்கிரமாக பேரனோ பேத்தியோ ஒன்று வந்து பெற்று கொடுக்க போகிறாங்கன்னு அவளும் வந்து நினச்சிக்கிறா. இதுக்கப்புறம் அது சூப்பை குடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி ஹார்ட்டாக நடந்துக்கிறா. பார்த்தோம் நம்ம ஹீரோக்கு என்னாச்சு இவையே இப்படிலாம் நடந்துக்கிறான்னு, நான் என்ன பண்ணுவேன், உங்கள் அம்மா ஒரு சூப்பு கொடுத்து என்னை குடிக்க சொன்னாங்க, அதுலேன்னு எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு நம்ம ஹீரோயின் சொல்லும்போது சரி இரு நான் போய் அம்மா அழைச்சிட்டு வரேன், அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அவனை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ வந்து நம்ம ஹீரோவோட கழுத்தில் ஒரு நீடியில் வச்சு குத்திடுறா. அப்போ வந்து நம்ம அவள் வந்து அவனுக்கு வந்து கிஸ் பண்ணுறா. இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு வந்து என்னாச்சுவே இப்படிலாம் பண்ணுற மனசில் நினச்சிட்டு இருக்கா. அவள் வந்து லிப்ஸ்டிக்லாம் போட்டு விட்டு அவனை வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்கா. அப்போ வந்து நம்ம ஹீரோட்ட நான் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், அதே மாதிரி நீ வந்து என்னை ஹாப்பியாக வச்சுருந்தீங்கன்னா நான் வந்து உன்னை மன்னிச்சிட்டு உனக்கு டைவர்ஸ் கொடுக்கலாமா வேணாமான்னு நாங்கள் யோசிப்பேன்னு அவள் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. சின்ராஸை கையில் பிடிக்க முடியாதுங்கிற ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணிட்டான். இப்போ நீ வந்து என்னை சரி பண்ணால் தானே நான் உன்னை ஹாப்பியாக வச்சுக்க முடியும் சொன்னால் நம்ம ஹீரோயினை சரி பண்ணிடுறா. அப்படியே வந்து அவங்க வந்து ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் பரவாயில்லையே
நீ என்னை ரொம்ப ஹாப்பியாக தான் வச்சுருக்க, நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன்னு சொல்லணுன்னு அப்படியே அவங்க ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. காலைல விடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து பார்க்குறா. நீ எதுக்கு இவ்வளோ ஷாக் ஆகுற, இவ்வளோலாம் ஷாக் ஆகணும்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது, நான் ஒன்று ஒன்றுமே பண்ணல. நம்ம ஹீரோவோட ஃபேஸை பார்த்துட்டு ஹீரோயின் என்னடா லிப்ஸ்டிக்லாம் போட்டிருக்க பொம்பளை பிள்ளை மாதிரி, நானாடி பண்ணேன், நீ தானே இந்த லிப்ஸ்டிக்கெல்லாம் போட்டு விட்டேன். நம்ம ஹீரோ சொன்னோன்னு நான் அதெல்லாம் ஒன்றுமே பண்ணவே இல்லையா, அப்போ நேற்று என்ன நினச்சிட்டு உனக்கு தெரியாதா, நேற்று வந்து நான் உன்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன், என் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு எல்லாமே சொன்னியடி. நான் அப்போல்லாம் ஒன்றுமே சொல்லவே இல்லையே. அப்படியா, உனக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லையா, சரிவா திரும்ப வந்து நான் உனக்கு ஃபஸ்ட்லேயே ஞாபகப்படுத்துறேன். டே விட்றா, எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குன்னு சொன்னோன்னே அப்புறம் ஏன் இல்லை ஒன்றுமே தெரியாத மாதிரியே நடிச்சேங்கும் போது அதெல்லாம் சும்மா தாண்டா அப்படின்னு சொல்கிறா. சரி இப்போ நான் கொடுத்த கீஸை வந்து நீ கொடுன்னு சொன்னேன். அதெல்லாம் தர முடியாது, தரப்போறியா இல்லையா, நான் கொடுக்குவா, சரி நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2 பேரும் வந்து ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. மறுநாள் காலையில் வந்து நம்ம ஹீரோயின் இங்கே வெளில போகிறதுக்கு கிளம்பிட்டு இருக்கா. அப்போ அந்த வேலைக்கார பொண்ணு வந்து உங்களுக்காக பாஸ் வந்து ஒரு புது கார் வாங்கியிருக்காங்க, நீங்கள் அதில் போங்க மேடம்னு சொன்னேன்னு இதை பார்த்து அவள் தங்கச்சிக்கு வந்து செமையாக பொறாமையாயிடுச்சு. இதெல்லாம் வந்து எனக்கு சேர வேண்டியது, இவ வந்து அதை வாழ்ந்துட்டு இருக்காளே, இதை வந்து சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவகிட்ட போய் இந்த கார்லாம் வந்து எனக்கு தேவையானது, இந்த சொத்து எல்லாமே என்னோடது சொல்லும்போது, ஏன் உனக்கு என்ன மண்டையில் எதுவும் டப்பா ஊந்துச்சா, பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது, உங்ககிட்டலாம் பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, வெளில போகும்போது அது எப்படி போக முடியும், இது எல்லாமே எனக்கு சேர வேண்டியது, வா சீக்கிரமாக போய் உன் மாமியார்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போய் மாமியார்கிட்ட சொல்கிறா. நான் தான் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் எங்கள் அக்கா வந்து ஏமாற்றி உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு இவ சொல்கிறா. இதெல்லாம் கேட்ட அவங்க மாமியார் வந்து, நீ ஏன் இவ்வளோ நாள் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டே, நீ என்ன இருந்தாலும் அவன் என் அக்கா தானே, அவன் நல்லா இருந்துட்டு போட்டோன்னு தான் நான் நினச்சேன், இப்போ மட்டும் ஏன் வந்து சொன்னேன்னு கேட்கும் போது, இல்லை வந்து உண்மையை என்றைக்கு இருந்தாலும் சொல்லிடணுன்னு தான் வந்து சொல்கிறேன். நம்ம ஹீரோயின்ட்டு எல்லாம் கேட்டோன்னே நம்ம ஹீரோயினா ஆமாம் இப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு அவங்க மாமியார் வந்து, நீ ஏன் இதெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்லுங்கிறதுக்கு எனக்கு வந்து சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, நான் தான் நான் சொல்லலைங்கும் போது நீங்கள் என்ன வேணான்னு சொல்லிடுவீங்க, நான் எப்படி உன்ன மாதிரி ஒரு பொண்ணை வந்து வேணாம்ப, நான் என்ன மருமகன் மாதிரியா பார்க்குறேன், மக மாதிரி தானே பார்க்குறேன், நீ எப்படி இந்த அம்மா கிட்ட உண்மையெல்லாம் மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இந்த தங்கச்சிக்காரிக்கு, நீங்கள் என்ன லூசு மாதிரி அவள்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கீங்க, அவள் ஒரு ஃப்ராடு, அவளை வந்து இவங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க, யார் ஃப்ராடு, நீ தான் ஃப்ராடு, நீ ரொம்ப கேவலமான பொண்ணு, உன்னை பற்றி எங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி அவளை வெளில தள்ளி மாதிரி ஒரு மருமகளாக எங்கள் வீட்டுக்கு வராமல் இருந்ததுக்கே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லி அவளை வெளியில் தள்ளி, இவளை நம்பாதீங்க, என்னைக்கு இருந்தாலும் அவங்கள ஏமாத்திடுவான்னு சொல்லும் போது இவளை வெளில தள்ளுறீங்களா இல்லையான்னு கத்தனோட வெளில பிடிச்சி தள்ளிடுறாங்க. அவளை நிமிஷம் வந்து அந்த லீ தான் வரான், நீ ரொம்ப நல்ல பொண்ணு, நீ தான் வந்து இந்த வீட்டில் மருமகளாக இருக்க தகுதியானவன் வந்து அவள்கிட்ட சொல்கிறான், நீங்கள் யார், நீங்கள் எதுக்கு இதெல்லாம் வந்து என்கிட்ட பேசுகிறீங்கன்ட்டு, நான் வந்து இந்த வீட்டோட பையன் தான், 1 இயருக்கு முன்னாடி என் பிரதரை வந்து காப்பாற்றினது யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டேன்னா அதுக்காக வந்து எனக்குலாம் யாரையும் தெரியாதேன்னு சொல்கிற நேரத்தில் அப்போ வந்து அந்த ஆள் வந்து ஒரு பென்டென்ட் அவள்கிட்ட காமிச்சு, இதுக்கு வந்து உனக்கு தேவையான ஆன்சர் எல்லாம் இதில் இருக்குன்னு சொன்னோன்னே அதை வந்து அவள் எடுத்துக்கிட்டு ஓகேன்னு சொல்கிறா. அந்த நிமிஷம் வந்து அவளுக்கு வந்து அந்த யான் தான் கால் பண்ணுறான். அதை அட்டன் பண்ணி பார்த்துட்டு, நீ வந்து இனிமேல் எனக்கு இந்த கால் பண்ணுறவெல்லாம் வச்சுக்காத, உனக்கு எனக்கு இன்னும் செட் ஆகாது, நீ கொஞ்சம் கூட எனக்கு தகுதியே இல்லாதவன்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறா. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து சுற்றி பார்க்க அழைச்சிட்டு வரான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஸ்லிப்பாகி அவன் மேலே வந்து விழுந்துடுறா. அப்போ அப்படியே அவங்களுக்குள்ள ஏதோ ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த லீ வந்து, என்ன நீங்கள் 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களா, இளஞ்சோடிகளா அப்படி இப்படின்னு இவன் வந்து பேசணும்னு, ஏன் உனக்கு ஒரு வேலையே கிடையாதா, எப்போ பார்த்தாலும் நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறது எங்களை பார்க்குறது தான் நாய் மாதிரி மோப்ப பிடிச்சிக்கிட்டே வந்துடுவியான்னு இவன் கேட்டோன்னு, என்ன பிரதர் நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்க, நான் வந்து உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்ல தானே வந்திருக்கேன், உங்கள் வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி காப்பாற்றின அந்த பொண்ணை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்பலையான்னு கேட்டோன்னே, நீ என்ன இப்போ தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்க, வேலை என்னமோ அதை பாருன்னா. அதை கேட்டு நம்ம ஹீரோயின், நீங்கள் என்ன ஏதாவது என்கிட்ட மறைச்சிட்டு இருக்கீங்களா, ஏதாவது என்கிட்ட சொல்லணுமான்னு இவன் கேட்குறா. அப்போ அந்த லீ சொல்கிறான், எங்கள் அண்ணனோட லைஃப்பில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான பர்சன் இருக்காங்கன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினை அவன் வந்து அழைச்சிட்டு போயிடுறான். மறுநாள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து, நீங்கள் என்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை மறைச்சிட்டு இருக்கீங்களே, அதுக்காக நான் உங்களுக்கு இப்போ கண்டிப்பாக வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அவனோட குளிக்க போனவொன்னே அவன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வேற ஒரு ட்ரெஸ்ஸை வச்சுட்டு போயிட்டா. இதை வந்து குளிச்சுட்டு வந்து நம்ம ஹீரோ போட்டோன்னே அப்படியே பொம்பளை பிள்ளை ட்ரெஸ் மாதிரி போட்டிருக்கா. இதை பார்த்தாலும் கோவம், நீ இப்போ என்ன வேலை பண்ணி வச்சிருக்க தெரியுமா, ஏன்டி இப்படிலாம் பண்ணுறேன்னு கேட்கும்போது, நீ எவ்வளோ க்யூட்டாக இருக்க தெரியுமா, அழகாக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அப்படியா, சரி இப்போ நீ இப்படி பண்ணுறதுக்கு நான் உனக்கு இதுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணுமேனு சொல்லிட்டு உடனே வந்து அவங்க 2 பேரும் வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதில் உங்கள் அம்மா பற்றின விஷயம் உனக்கு தெரிஞ்சுக்கணும்னா நான் சொல்கிற இடத்துக்கு வான்னு சொன்னோம். நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துக்கு போகிறான். அந்த இடத்துல போய் ஒரு ரூமை ஓப்பன் பண்ண அங்கே நிறைய ஆளுங்களாம் இருக்காங்க. அங்கே ஒருத்தி வந்து நம்ம ஹீரோயின் வந்து மயக்க மருந்து வச்சு மயக்கமாக்கிடுறா. அப்போ வந்து அவளோட தங்கச்சி அங்கே வரா. எனக்கு நல்லாவே தெரியும், உங்கள் அம்மா பேரை சொன்னால் நீ வந்து இங்கே வருவேன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு தான் நான் இந்த பிளானையே நான் பண்ணினேன். நீங்கள் வந்து இவகிட்ட தப்பாக நடந்துக்கோங்க. நான் வந்து அதை ஃபோட்டோ எடுத்து சோசியல் மீடியாலாம் போட்டு விட போகிறேன். அப்போ தான் வந்து நான் யார் நீ இவளுக்கு தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே நம்ம ஹீரோ உள்ளே வந்து அவனுங்கெல்லாம் போட்டு அடித்து நம்ம அவளோட தங்கச்சை வந்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என் ஒய்ஃப்கிட்ட இந்த மாதிரி ஒரு நடந்துப்பேன், நான் சும்மாவே விட மாட்டேன், உன்னை என்ன பண்ணுற பாருன்னு அவளை போட்டு கழுத்தை
போட்டு நெரிச்சிக்கிட்டு இருக்கும் போது அந்த நிமிஷம் அவளோட கழுத்தில் கிடந்த பெண்டன்ட்டை நம்ம ஹீரோ பார்த்துடுறான். இது எப்படி இவ கழுத்தில் வந்துச்சுன்ட்டு அந்த பெண்டன்ட்டை அவன் தொட்டு பார்த்தோன்னே, இது எப்படி உங்கள் கழுத்தில் வந்துச்சுன்னு, இது என்னோட செயின் தான், நான் சின்ன பிள்ளையிலேயே நான் போட்டிருக்கேன். அவள் சொன்னதை கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுது. அப்போனா 1 இயருக்கு முன்னாடி என்னை காப்பாற்றின பொண்ணு நீ தானேன்னு கேட்குறேன். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட் நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. பை பாய்.